வெல்கம் டு பிவி கார்டனிங். வாங்க, ரோஸ்வரிக்கு ஒரு பெட்டலை செட் தயார் பண்ணியிருக்கேன். அது இந்த ரோஜா செடி வெயில் காலத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி கருகி இதுவாகிடும். துளிர் எப்படி புதிய துளிரெல்லாம் எப்படி வர்றதுன்றதை காமிக்கிறதுக்கோசம் இந்த பெட்டிலைசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் கிடைக்கிற ஒரு வேஸ்ட்டு பொருளை வச்சே தயாரிக்கிற பெட்டிலைசர். பாருங்கள், முட்டெல்லாம் எடுத்துருக்கு நல்லா எல்லா ரோஸ்லேயுமே. எல்லாமே லீஃப் எல்லாம் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ ஃபுல்லாக இது பாருங்கள், நிறைய பட்டன் ரோஸ் நிறைய வச்சுருக்குது. எல்லா லீஃபும் இது பண்ணி விட்டுருக்கேன். சரி, இந்த ஃபெர்டிலைசர் எப்படி தயாரிக்கிறதுன்றதை பற்றி சொல்கிறேன் வாங்க. நம்ம டீ யூஸ் பண்ணாக்கா டீ போடுவோம்ல, அது வடிகட்டது இல்லை டீ தூள் இருந்ததுன்னா அப்படி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு வாழைப்பழத்தோல், நம்ம சாப்பிட்டுட்டு போடுற வேஸ்ட் தோல் இது. அப்புறமா வெங்காயத்தோல், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு வாரம் நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தீங்கன்னா ஃபுல்லாக இது மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. இது நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிற இதுதான். இது பாருங்கள், இது மாதிரி வச்சுட்டிங்கன்னா இது மாதிரி ரெடி ஆகிடும். உங்களுக்கு ஒரு 1 வீக் கழிச்சு உங்களுக்கு இது மாதிரி ஃபெர்டிலைசர் நீங்கள் 1 லிட்டர் ரேஷியோ தண்ணியில் கலந்து ரோஜா செடிக்கு ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல புது துளிர்லாம் நல்லா எடுக்க ஆரம்பிக்கும். நான் அதை தான் கொடுத்துட்டு வரேன் ரோஜா செடிக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபெர்டிலைசரை இதில் ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரேவும் பண்ணலாம், இல்லை அப்படியே ஊற்றியும் விடலாம். வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம எதனா ஒரு உரம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு பூ நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது ஃபுல்லாகவே ரோஸ் செடி தான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல ஃபுல்லாகவே. இது பாருங்கள், ரோஸ் இது எல்லோ கலர், அது நாட் ரோஸு, இது லாவெண்டர் கலர், எல்லா கலர், ஆஷ் கலர் எல்லாமே சேர்ந்துருக்கு. இது பன்னீர் ரோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரோஜா செடி ஃபுல்லாக ஒட்ட தளிர்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன். இப்போ பாருங்கள், நிறைய புது துளிர் எடுத்து பாருங்கள், ரோஸ் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், எல்லா கிளையிலையும் பிரான்ச் நிறைய மொட்டு வச்சுருக்கு. புது துளிரும் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த உரத்தோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு வீட்டில் கிடைக்கிற வேஸ்டேஜை வச்சு நம்ம பண்ணுறோம். இப்போ எல்லா செடியிலையுமே நல்லா துளிர் செம்மையாக எழும்பி இருக்கு. புது துளிருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.